வெல்கம் டு மணிவிஜிஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைங்களுக்கு 1 இயர்க்குள்ள என்னென்ன பாட்டில் வந்து நான் வந்து என்னோட பையனுக்கு யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து நான் வந்து தண்ணிக்காக நான் ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பேர் வந்து இந்த பாட்டிலே வந்து 5 to 6 மந்த்லேருந்தே யூஸ் பண்ணுவாங்க தண்ணிக்கு. நான் வந்து இந்த மாதிரி இது யூஸ் பண்ணலை. ஏன்னா இதோட நிப்பிள் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து மதர்ஸ்ட்டை ஃபீட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பாட்டில் வந்து யூஸ் பண்ணலை. இதுதான் இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணது. இது வந்து உங்களுக்கு சின்ன ஹோலாக தான் இருக்கும். இனிஷியலாக வந்து சின்ன ஹோல் இருக்கும். இப்போ நான் வந்து இது பெருசு பண்ணியிருக்கேன். இதோட சின்னதாக இருந்துச்சு. ஸோ 5 மந்த்தில் நான் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அவனுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2-3 வாட்டி நம்ம வந்து ஒரு வீக்காக வந்து கண்டினியூஸாக இதை குடிக்கும்போது அவன் வந்து நல்லாவே வந்து உறிஞ்ச ஆரம்பிச்சிட்டான். இதுவுமே உங்களுக்கு நல்லா டைட்டாக மூடி இருக்கும். இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு அளவு இருக்கும். இது வந்து 120, இது வந்து 160 ml வந்து இதில் இருக்குது. உங்களுக்கு இதுலேயுமே ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரப்பர் வந்து மூடி இருக்குது. இதுலேயுமே வந்து ரப்பர் இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கும்போது இந்த ரப்பர் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இது இல்லைன்னு சொல்லிட்டு இது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு மூடி வந்து டைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு குழந்தைங்க எவ்வளோ அளவு குடிக்கிறாங்க அப்படிங்கிறதுமே நம்ம வந்து இதில் மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ எம்எல் வந்து அவங்க குடிக்கிறாங்க அப்படிங்கிறது. அதே போல் இந்த மாதிரி கைப்பிடி இருக்கிறத வாங்குங்க. கைப்பிடி இருக்கிறது வாங்கினா அவங்க பிடிச்சு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். 6 மந்த்தில் பிடிக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு அப்படியே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பழகினா தான் அவங்களுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் வசதியாக இருக்கும் பிடிச்சு குடிக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு 6 மந்த்லேருந்து 5 மந்த்ஸ்லேருந்து 5 to 6 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்குமே இதில் தான் நான் கொடுத்துட்ருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு நாள் பார்க்கும்போது அவன் ரொம்ப நேரம் இதை வந்து குடித்த மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு வெயில் காலத்தில் நிறைய தண்ணி குடிப்பாங்க குழந்தைங்க. ஸோ வந்து ரொம்ப நேரம் வாயிலே வச்சுட்டு இருக்கனால சரி அவனுக்கு இந்த இது ஒரு ஓட்டம் இருக்கிறதுனால அவனுக்கு வந்து ரொம்ப நேரம் குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இனிமேல் நம்ம பாட்டில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து செகண்ட் வந்து ஒரு 10 to 11 மந்த்ஸில் வந்து இந்த பாட்டில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து இது பெருசாகவே இருக்கும். நம்ம நார்மலாக ஒரு 2 to 3 இயர்ஸ் குழந்தைங்க குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இது. ஆனால் அதுக்காக 1 இயர் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இது வந்து அவன் நல்லாவே வந்து உரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்குள்ளே எப்படி இருக்குன்னா ஸோ இதை மாதிரி 2 இதாக இருக்கும். இது வந்து 2 இதாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து இந்த இது நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபுல்லாக இது வரைக்குமே ஃபுல்லாக உங்களுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு லீக் ஆகாமல் இருக்கும். ஃபுல்லாக இது கொடுத்துட்டு அப்புறம் இந்த இதை வந்து நீங்கள் இதில் மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாட்டில் வாங்கும்போது மூடி இருக்கிறதா வாங்குங்க. மூடி இருந்தால் தான் அவங்க குடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது ஓப்பன்லேயே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது இருந்தாலுமே நம்மளுக்கு தெரியாது. ஏதாவது வந்து உட்காந்தாலுமே நம்மளுக்கு தெரியாது. இதுலேயுமே உங்களுக்கு எம்எல் இருக்குது. இதுவுமே வந்து உங்களுக்கு 200 ml வரைக்கும் இருக்குது இதில். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிக்கிறாங்க அப்படிங்கிறதுமே நம்ம வந்து இதில் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதுவுமே நான் கைப்பிடி இருக்கிறதா வாங்கினேன். ஏன்னா அவனே வந்து இப்போ பிடிச்சிட்டு அவனே வந்து குடிச்சிட்டு அவங்களே வந்து மூடி வச்சுப்பாங்க. என்னோட பையனே அவன் வந்து மூடி வச்சிருவான். ஸோ வந்து இது வந்து அவனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து 5 to 6 மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து 10 to 1 இயர் வந்து இதை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 1 இயர் கழித்து 13 மந்த்ஸ்லேருந்து பாலுக்காக மட்டுமே இது வந்து நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இந்த பாட்டில் ஆரம்பித்ததுலேருந்து இதை வந்து நான் பாலுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். பட் அவனுக்கு அதுவுமே வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால சரி நம்ம வந்து பால் பாட்டிலே வாங்கலாம். அப்போ தான் அவங்க வந்து குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் வாங்கினேன். இதுலேயுமே அவங்களுக்கு மெஷர்மெண்ட் இருக்குது. இது வந்து 300 ml. இதில் சின்ன சைஸுமே இருக்குது. நான் வந்து சரி 1 இயருக்கு மேலே ஆனதுனால நான் பெரிய சைஸ் பாட்டிலே வாங்கிட்டேன். இந்த நிப்பிளுமே வந்து வாங்கும்போது பார்த்து வாங்க சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து நல்லா திக்காக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் வந்து உங்களுக்கு 500க்கு மேலேயுமே இருக்கும். என்னோட சஜஷன் என்னென்னா சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வாங்கும்போது குவாலிட்டியாக தான் வாங்கணும். பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்க வேண்டாம் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். நான் வந்து இது வந்து 180 rupeesக்கு வந்து நான் நேரில் தான் நான் போய் வாங்கினேன். இது மவ் லவ் ப்ராடக்ட் இது. ஸோ இது திக்காக இருந்துச்சு. சரி இதுவுமே நிப்பிளுமே வந்து உங்களுக்கு
சாஃப்டாக தான் இருந்துச்சு, அவங்களுக்கு குடிக்கிறதுக்குமே இதாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இது வாங்கினேன். ஸோ இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரேட் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஆன்லைனில் வாங்கினேன். இது வந்து ஆன்லைனில் வந்து 140க்கு வந்து இந்த பாட்டில் வந்து நான் வாங்கினேன். அமேசானில் தான் வாங்கினது. அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இது வந்து நான் நேரில் தான் சரணா ஸ்டோரில் வாங்கினது. சரணா ஸ்டோரில் இது வந்து 250க்கு இது வாங்கினேன். இது வந்து 180க்கு வந்து நேரில் வாங்கினது. இதான் இதோட ப்ரைஸு. நான் இதோட லிங்க் மட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வந்து நான் என்னோட குழந்தைக்கு இந்த மாதிரி பேசிக்ஸில் தான் நான் வந்து 1 இயர்க்குள்ளே இந்த பாட்டில் தான் நான் யூஸ் பண்ணேன். நீங்கள் என்ன மாதிரி வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வந்து பாட்டில்ஸ் ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்களும் சொல்லுங்கள். இல்லை நான் ஏதாவது வந்து இதில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அதையுமே வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.